ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமை பரோட்டா போட்டதுலேருந்து எல்லோரும் மைதா இல்லாமல் ஈஸ்ட், எக்ஸு, டால்டா, ஈவன் சோடா கூட இல்லாமல் எப்படி உங்கள் மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. பாருங்கள், எல்லோரும் வந்து மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவோம். பட் நான் வந்து தண்ணி ஃபஸ்ட் எடுப்பேன், அப்புறம் தான் மாவு போடுவேன். எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து ஆஷீர்வாதில் செலக்டட். நீங்கள் உங்களுடைய பிராண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் தண்ணி எடுக்கிறோன்னா 2 கப்பு மாவு எடுக்க போகிறோம். அதுதாங்க கணக்கு. இப்போ இதில் பாருங்கள், 150 ml வாட்டர், பச்சை தண்ணி தான் போட்டிருக்கேன். அதில் வந்து சால்ட் போட்டுட்டேன், கூட கொஞ்சம் சுகரும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சுங்களா? ஸோ 150 ml வந்து தண்ணி போட்டதுக்கு இப்போ 300 கொஞ்சம் சேர்த்து 320 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னுடைய மாவுக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இது 300 ப்ளஸ் கொஞ்சம் இப்போ போட்டுட்டோமா? இதை போட்டு கை விட்டு பிசையெல்லாம் வேண்டாங்க. சும்மா லைட்டாக ஃபோக்கில் ஒரே ஒரு மிக்ஸ். நான் ஆயில் முன்ன போடலை, ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். ஒரு லைட் மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மூடி வச்சிடறோம். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். A few moments later. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், அந்த ஃபோக் எடுத்துகிட்டு கையில் ரொம்ப போட்டு பிசையணுன்னெலாம் இல்லைங்க. என்ன வேணும்னா கொஞ்சம் தொட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி கலந்து வருது பாருங்கள். நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்களா, ஒட்டவே இல்லை. செம்ம சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க என்னுடைய சப்பாத்தி மாவோட அளவு. நீங்கள் முன்னாடியே பிசையணும், சுடுதண்ணி போடணும், பால் போடணும், எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.